ஆர்கானிக் கன்வர்ஷன் சீரீஸில் ஹேலோ ஆல்கேன் ஹேலோ அரின் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற கன்வர்ஷன் எத்தனால் டு பியூட் 1-ine. இந்த கன்வர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனால் டு பியூட் 1-ine. ஃபஸ்ட்டு நம்ம கன்வர்ஷன் எழுதணும் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற அந்த ரியாக்டன்ட்டு ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நம்மளால் கன்வர்ஷன் எழுத முடியாது. ஸோ எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா CH3 CH2 OH எத்தனால் ஆல்கஹால். ஓஎல்னு முடிஞ்சால் ஆல்கஹால் நமக்கு தெரியும். ஸோ எத்தனால் டு பியூட் 1-ine. ஓகே, பியூட் 1-ine. அப்போ பியூட் அப்படின்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன் இருக்கணும். அப்போ நம்ம அப்படியே எழுத வேண்டியதான் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கணும். 1-ine அப்படின்னா ஐன் அப்படின்றது ரெப்ரசன்ட்ஸ் அல்கைன். ட்ரிபிள் பாண்ட் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். எங்கே இருக்கணும்? ஃபஸ்ட்டு கார்பன்லேயே இருக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு கார்பன்லேயே ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இப்போ இந்த கார்பன் நம்ம ஃபஸ்ட்டு கார்பனாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ட்ரிபிள் பாண்ட் போட்டோம். ஸோ பியூட் 1-ine. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கார்பனோட வேலன்ஸையே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த கார்பனை சுற்றி இங்கே 3 பாண்ட் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாண்டு, இங்கே 3 பாண்ட் இருக்குது. அப்புறம் +1 மொத்தம் 4 பாண்ட் சுற்றி இருக்குது. அப்போ இங்கே ஒன்று இதுக்கு மேலே ஆட் பண்ண தேவையில்ல. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணணும். 1 2 3 4. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 2 3 4. அதாவது ஹைட்ரஜனை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பியூட் 1-ine ஸ்ட்ரக்சர். இது நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும். எத்தனால் டு பியூட் 1-ine ஸ்ட்ரக்சர். பாருங்கள், இங்கே CH3 CH2 இருக்குது, இங்கேயும் CH3 CH2 இருக்குது. பட் இந்த OH நம்ம எடுத்துகிட்டு இங்கே C ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்து வரணும். சரிங்களா? எப்படி எடுத்து வருது? ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு ரீஏஜென்ட் நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அந்த கன்வர்ஷன் பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த CH3 CH2 OH இருக்கு இல்லைங்களா, ஆல்கஹால் எத்தனால், இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு PCl5 அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன நடக்கும்? நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போது CH3 CH2 Cl. ரொம்ப சிம்பிள் தான். இந்த OHக்கு பதிலாக Cl உள்ள சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இது பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த இது ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 அப்படின்றது இந்த CH3 CH2 Cl இருக்கு இல்லைங்களா, இது கூட தான் நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ரீஏஜென்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ரீஏஜென்ட் பார்த்தீங்கன்னா சோடியம், ஓகே, கார்பன், ஓகே, சோடியம் கார்பன் ட்ரிபிள் பாண்டு CH. இந்த ரீஏஜென்ட் நமக்கு நல்லா தெரியணும். இது பேர் சோடியம் அசிட்டிலைடு. இது பேர் சோடியம் அசிட்டிலைடு. இந்த ரீஏஜென்ட் தான் நமக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்லேயே நம்ம கன்வர்ஷன் முடிக்க போகிறோம். இப்போ இந்த Na இருக்குது இல்லைங்களா, இந்த Naவும் இந்த Clவும் போயிட்டு இது Na+, இது Cl-. ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ணி NaCl வெளில போடும். ரிமைனிங் என்ன இருக்குது? அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். CH3 CH2, ஓகே, C ட்ரிபிள் பாண்ட் CH. வாட் இஸ் திஸ்? பியூட் 1-ine கிடச்சிச்சு பாருங்கள். பியூட் 1-ine. இதுதான் பியூட் 1-ine. ஸோ எத்தனால் டு பியூட் 1-ine. ஈஸி கன்வர்ஷன் தான். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது இந்த ரீஏஜென்ட் நல்லா தெரியணும். சோடியம் அசிட்டிலைடு. அசிட்டைல் அதாவது ஈத்தைன். CH ட்ரிபிள் பாண்ட் CHன்றது ஈத்தைன். அங்கேருந்து நம்ம சோடியம் ஹைட்ரஜனில் சோடியம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரது தான் சோடியம் அசிட்டிலைடு. இது தெரிஞ்சதுன்னா இந்த கன்வர்ஷன் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.